வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு மசாலா கூட்டு. இதில் நான் பூண்டு சேர்த்துருக்கிறதுனால நான் இதை மசாலா கூட்டுன்னு சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டீங்கன்னா நீங்கள் பூண்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வருது, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கூட்டு தேங்காய் போட்டு பண்ண போகிறதுனால தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் 6 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டை நான் தோல் உரிக்கல, அப்படியே சும்மா தட்டிட்டு தான் சேர்த்துருக்கேன். அகைன் நீங்கள் பூண்டு சாப்பிட மாட்டிங்கன்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் கொண்டு வரதுக்காக தான் நான் இன்றைக்கி வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கேன். 2 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வேகிறதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நான் பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம சாதாரணமாக கூட்டு பண்ணால் பசங்க போரிங்காக இருக்குது சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மசாலா கூட்டு மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் 1/2 டீஸ்பூன் சிவப்பு மிளகாய் பொடியும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறதுனால பருப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் கடலை பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்குள்ளேயுமே பருப்பு ஊறிடும். இது கூட நான் ஒரு 1/4 கப் பயத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன், அதாவது பாசிப்பருப்பு நல்லா அலம்பிட்டு தான் நான் சேர்த்துருக்கேன். 1/2 கப் கடலைப்பருப்புக்கு 1/4 கப் பாசிப்பருப்பு தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற அளவு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததான் நம்ம பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம். நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டுட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பலாக்கொட்டையை வச்சுட்டு நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். பலாக்கொட்டை வெளில இருக்கிற வெள்ளை தோலை நீக்கிட்டு நான் இதுமாரி பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கப் பலாக்கொட்டையும் ஒரு பெரிய உருளைக்கிழங்கையும் நான் நல்லா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பலாக்கொட்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் அது வாங்கினா தூக்கி போட்டுறாதீங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த பலாக்கொட்டை உருளைக்கிழங்கு அப்புறம் பருப்பெல்லாம் வேகணும் இல்லையா, அதுக்காக அது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து விசில் விட்டுக்க போகிறோம். ஒரு 3-4 விசில் விட்டிங்கன்னா வெந்துடும். இதெல்லாம் வேகிறதுக்குள்ளேயே நம்ம அரவை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடாயில் உதிராக வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். இது கூடவே நம்ம 1 டீஸ்பூன் ஜீரக பொடியும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலராக மாற வேண்டாம், லைட்டாக தேங்காய் பொறப்புறன்னு ஆற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொறப்புறன்னு ஆனதுக்கப்புறம் தேங்காயை நல்லா ஆற விட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறோம். நம்ம தேங்காயை ரோஸ்ட் பண்ணிட்டு சேர்க்குறதுனால நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நம்ம இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடும். குக்கர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கம நம்ம கூட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருக்கும். அடுப்பை திருப்பி ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு எல்லாம் வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரவையை இதில் சேர்த்துக்கலாம். முன்னாடியே வெங்காயத்துக்காக கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தேன். நிறைய உப்பு சேர்த்திங்கன்னா பருப்பு நல்லா வேகாது, அதனால் நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். கூட்டு அப்படியே லைட்டாக கொதி வரும்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் ஜீரக பொடி, அதை கூட்டில் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம அரவையை சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இந்த பாலெல்லாம் தங்கியிருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை அலம்பிட்டு நம்ம இந்த கூட்டிலேயே சேர்த்துக்கலாம். கூட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் சாதத்துக்கு சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு திக்காக இருக்கணும், இல்லை சப்பாத்தி மாதிரி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்மளோட கூட்டு ஆட்டோமேட்டிக்கலாக ஆற திக்காகிடும், ஏன்னா நம்ம பருப்பு சேர்த்துருக்கோம், உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம். கடைசியாக மிளகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாப் பண்ண கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுருங்க. கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் தாராளமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியிருக்கணும். கடைசியாக என்னோடய சீக்ரெட் மேஜிக் இன்க்ரீடியண்ட்டான பால் சேர்த்துக்கலாம். ரொம்ப இல்லை, நான் ஒரு 1/4 கப் பால் தான் சேர்த்துருக்கேன். இது நம்ம கூட்டுக்கு நல்ல ஒரு ரிச்னஸ் அண்ட் க்ரீமினஸ் கொடுக்கும். அப்புறம் மறக்காமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாலை சேருங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பால் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும். நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், பால் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் பால் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி வாசனைக்கு ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது நம்ம கூட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். சூடான சாதத்துக்கூடையோ சப்பாத்தி கூடயோ சர்வ் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.
நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங். இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care.